ஹலோ ஆல். டெலிவரிக்கு டேட் பக்கத்தில் வந்துட்டே இருக்குது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் பேக் ரெடி பண்ணுறது அது இதுன்னு சொல்லி நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு அது எதுவுமே வந்துட்டு ஃபஸ்ட் பேபிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஏன்னா எனக்கு அவங்க வந்து வீட்டில் பிறந்தனால அது எதுவுமே பண்ணதில்லை. பாப்பா பிறந்த பிறகு தான் போயிட்டு ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து அப்படி இல்லை, ஹாஸ்பிட்டல் தான் போகணும். ஸோ அந்த நேரத்தில் போயிட்டு ஹஸ்பண்ட் அலைஞ்சிட்டு செஞ்சுட்டு இருக்க முடியாது. நான் பாப்பாவுக்கு வாங்கின திங்ஸில் நிறையா வந்துட்டு யூஸ் பண்ணாமல் வந்து அப்படியே புதுசாக வச்சுருந்தேன். ஸோ அதை எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு பாப்பாவுக்கு யூஸ் பண்ணதெல்லாம் தனியாக வச்சுட்டு யூஸ் பண்ணாததை மட்டும் வந்து இந்த மாதிரி நான் வந்து அலசி எல்லாம் போட்டு இன்னைக்கு அந்த வேலையை ஃபுல்லாக முடிச்சுட்டேன். பாப்பாவோட அந்த குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாம் திரும்ப பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படியே பழைய நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மதியம் போல் கொஞ்சம் ஜூஸ் போட்டு குடிச்சிடலான்ட்டு இந்த பீட்ரூட்டு மாதுளை கேரட்டு இதெல்லாம் போட்டு ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். பட் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த பீட்ரூட்டோட ஸ்மெல் வந்துட்டு இருந்தனால குடிக்கிறதுக்கே பிடிக்காது. வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தேன். அப்போ வந்துட்டு அதில் கொஞ்சம் டேட்ஸும் இந்த தேங்காவும் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி குடிச்சோன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சீரியஸாக உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நான் இதை வந்து வடிகட்டவே இல்லை, அப்படியே வந்து குடிச்சிட்டேன். என்ன பண்ணுறதுங்க, பிளட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இப்படி பிடிச்ச மாதிரி செஞ்சு குடிச்சிட வேண்டியதுதான். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.